பத்திரிகையிலே செய்தி கொடுக்கும்படி அருமையான பிரதர் ஜாஷ்வா ஜெயக்குமார் அழைக்கிறேன். கரங்களை தட்டி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு தேங்க்யூ. அருமையான வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஒருவர் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு நல்லவர். நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஏன்னா பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப முக்கியமானவங்க. ஒரு வாரம் நீங்கள் வரல அப்படின்னா அவங்க துடிச்சு போகணும். என் பக்கத்துலேயே ஒரு சிஸ்டர் உட்காந்துருப்பாங்களே, காணுமே அப்படின்னு செவம் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன ஆச்சு? வீட்டுக்கு போயிடணும். ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல அப்படின்னு. 10 வருஷமாக வந்திருக்கேன், யாருன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா. அதனால் நான் எங்கே போனாலும் நான் செய்தி கொடுக்கும்போது பக்கத்தில் பார்த்து கையை கொடுங்க, முகத்தை பாருங்கள், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லிடுறீங்களா? பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஆமென். பாஸ்டர் சாக்லேட்லாம் கொடுத்தாங்களே, எதுக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க? இல்லை எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? இல்லை அவர் கரெக்டாக போய் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்களா? அதான் போன வாரத்து குறித்த செய்தி குறித்து. சரி, ரைட். அப்போ நான் ரெடி ஆகிட்டேன். கட்டாயம் ஒரு தலைப்பை சொல்லி தான் சொல்லணும், இல்லைன்னா அடுத்த வாரம் கேட்பார். ரைட். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் சபைக்குரிய இந்த வருஷத்துக்குரிய ப்ராமிஸ் வேர்டு என்ன? நல்லா உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். உன்மேல் கர்த்தர் அந்த வசனம் அப்படி தான் இருக்கா? அந்த வசனம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. இல்லை யார் சொன்ன? ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை நடுங்கிடும். சாதாரண வார்த்தை இல்லை. ஆனாலும் கர்த்தர் உதிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனாலும் மகிமை வரும். ஆனாலும் என்னால் எந்திரிக்க முடியல, என்னால் பேச முடியல, என்னால் கடனில் இருக்கேன், எந்திரிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனாலும் அந்த ஆனாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருள் மூடுதான், காரிருள் மூடுதான். காரிருள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒன்று சொல்லுது, நோ லைட். 2024 நிறைய நேரத்தில் லைட் ஆஃப் ஆகிருக்கும், ஃபீஸ் போயிருக்கும், டிம்மாக இருக்கும். சரீரத்தில் ஹெல்த் அப்படியே குறைஞ்சிட்டு போயிருக்கலாம், ஒரு இருட்டு வந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் ஃபீஸ் போயிருக்கலாம். நல்லா பிரைட்டாக இருந்துன்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸில் அடி விழுந்துருக்கும், ஃபீஸ் போயிருக்கும். நோ லைட்டுன்னு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் சரீரத்தில் நிறைய நேரத்தில் நோ லைட் வந்திருக்கலாம். வெளிச்சம் இல்லை, இருள். சில இருள் எப்படிப்பட்ட இருள் தெரியுங்களா? கார் இருளுக்கு ஒரே ஒரு பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் பாப்பா. கார் இருள்னா மோசமான வாழ்க்கை, மோசமான அனுபவம். எல்லாருக்கும் 1 மடங்கு தான் அக்கினி. 3 பேருக்கு மட்டும் எத்தனை மடங்கு அக்கினி போட்டாங்க? அந்த 7 மடங்குன்னா அதனுடைய ஹீட் எப்படி இருக்கும், அதனுடைய வேதனை எப்படி இருக்கும்? இல்லை எனக்கு அப்படி இருந்து பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நோ லைட். எனக்கு என்னுடைய சரீரத்தில் சுகம் இல்லை, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, வெற்றி இல்லாமல் போயிடுச்சு, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்கல, தாமதம், லைட் இல்லை, இருட்டு, மோசமான இருட்டு. இருந்தாலும் ஆனாலும் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு மோசமான இருள இருந்தாலும், இந்த 25 இருளை பார்க்காத ஆண்டு, அல்லேலூயா. ஆனாலும் நான் உனக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன்னு சொல்ல, உன் பல்பை ஃபீஸ் போன பல்பை நான் மாத்துறேன்னு சொல்ல, நானே லைட்டாக வந்துட்டேன்ட்டாருங்க. ஆனாலும் நான் உன்மேல் உதிக்கிறேன்.
என்னுடைய மகிமை உண்மையில காணப்படும். இந்த வாக்கு தத்துவத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அப்ப என் மேல அவர் உதிக்கிறாரு, என்னை பிரகாசமா மாத்துறாரு, அவருடைய மகிமை என் மேல வருதுன்னா நான் என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்கணும். பாஸ்டர் சொன்னார்ல, அவருடைய பேர்டனை நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. யார் தடுத்து நிறுத்துறது? கர்த்தர் உண்மையிலே உதிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள வருகிறது என்று சொன்னால், இந்த 25ஆம் வருஷம் அந்த மகிமையை நிறைய பேருக்கு நீங்க கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. அப்படி போறவங்க எல்லாம் இப்படி திருப்ப போறீங்க. அவருடைய வல்லமை இறங்க போகிறது. அப்ப இந்த செய்தி, கர்த்தரின் மேலே உதிக்கிறார் என்ற செய்தி எப்படிப்பட்ட செய்தியா இருக்கிறது? கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் உங்களோடு இருக்க போகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த ப்ராமிஸ். ஆண்டவர் என்னோடு இருக்க போகிறார், என்னுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. அதுல 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு, வெளிச்சத்தின் இடத்திற்கு, போதும். அப்ப என்னோட வாழ்க்கையில இருள், காரிருள், மோசமான அனுபவங்கள், மோசமான காரியங்கள் நடந்திருந்தாலும் இந்த வருஷத்தை துவங்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நானே உனக்கு வெளிச்சமா வந்துடுறேன், உன் வெளிச்சத்தின் இடத்துல எல்லாம் தேடி வருவாங்கடான்ட்ட. டெய்லி கிளைம் பண்ணுங்க பிரதர், சிஸ்டர், டெய்லி கிளைம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த வசனத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை சொல்லும் பொழுது தான் என் மேலே யார் இருக்கா, என் கூட யார் இருக்கிறா? ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இல்லாமல் இந்த வருஷத்தை நான் கடத்த முடியாது. நான் இருளை தாண்டி வந்துட்டேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து தாண்டி வந்துட்டேன். அவர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் என்னோட கூட இருக்க போகிறார். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இயேசு என்னோடு இருக்கிற ஆண்டு, அவர் என்னோடு இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நிறைய 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 அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருடம் முழுவதும் இயேசு உன்னோடு இருக்க போகிறார். இயேசு உன்னோடு இருக்கிறார். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீங்க சொல்லாமல் உயர்வு இல்லையே. இயேசு இல்லாமல் நான் இல்லையே, இயேசு சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனந்தான் எனது முகவரி, உங்க பிரசனந்தான் எனது தகுதி, உங்க பிரசனந்தான் எனது முகவரி, உங்க பிரசனந்தான், உங்க பிரசனந்தான் எனது தகுதி. பிரசன்னா என்ன தெரியுங்களா? பிரசன்னா அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட பார்க்குறாரு, என்னோட பேசுகிறாரு, என் கூட இருக்கிறார், அவர் என் மேலே உதிக்கிறார், அவருடைய மகிமை என் மேலே காணப்படுகிறது, அவருடைய பிரசனம் எப்பொழுது என்னோட இருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் அவருடைய பிரசனம் பிரசனம் பிரசனம், அவருடைய மகிமை, இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தாலே நம்முடைய சிந்தனை வேற எங்கும் போகாது. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லை, உங்கள் பிரசனம்தான் எனக்கு அட்ரஸாக மாறணும் ஆண்டவர். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீங்க இல்லாமல் நான் இல்லையே, நீங்க சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனந்தான் எனது முகவரி, உங்க பிரசனந்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை
மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னந்தான். எல்லாரும் சொல்லுங்க, உங்க பிரசன்னந்தான். உங்க பிரசன்னம் பிரசன்னந்தான். உங்க பிரசன்னந்தான். நேரில்லாமல் நான் இல்லையே, நீங்க சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னந்தான் பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் உங்க பிரசனம்தான் எனது தகுதி. ஆமென். அவருடைய பிரசனம் தாங்க. அவர் என் மேல உதிச்சாருன்னா அவருடைய பிரசனம் தான். அவருடைய மகிமை என் மேல இருக்குன்னா அவருடைய பிரசன்னம் தான். அப்ப அவர் என் கூட இருக்கும் பொழுது இந்த வார செய்தி என்னன்னா, இனி நீ தீங்கை காண்பதில்லை. என்ன இருட்டை பற்றி எவ்வளோ பெருசாக பேசினாலும், கார் இருளை பற்றி நீ எவ்வளோ பெருசாக பேசினாலும் இனி தீங்கை காண்பதில்லை. காரணம், அவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. செபனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை எடுத்து வாசிங்க. செபனியா 3:14-15. கரெக்ட். குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. அடுத்த வசனம் வாசி. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷனில் உன் நடுவில் இல்லை உன்னோடு இருக்கிறார் என்று இருக்கும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண்பதில்லை. அதனால் என்ன செய்யணும்? கெம்பரித்து பாடு, ஆர்ப்பரி, கலிகூறு, சந்தோஷமாறு. ஆண்டவர் அழகான வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிறார். அவர் உன்னுடைய சூழ்நிலையில் உதிக்கிறவர். 38 வருஷமாக ஒருத்தன் படுத்தே இருந்தான். அந்த மனுஷனோட வாழ்க்கையில் யார் உதிச்சாங்களோ இல்லையோ, இயேசு உதித்த பொழுது அந்த 38 வருஷ இருள் விலகினது. அல்லேலூயா. இயேசு உதிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் தியானம் பண்ணுங்க. பிசாசின் பிடியில் கட்டப்பட்டு கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசுவை சந்தித்த உடனே வாழ்க்கை மாறுகிறது. மரித்த லாசரை உள்ளே போட்டு வச்சுட்டாங்க. இயேசு அந்த கல்லறைக்கு வந்த உடனே லாசர் உயிரோடு வெளியே வராரு. பல அற்புதங்களை சொல்கிறான். சிறைச்சாலையில் பேதுரு கட்டப்பட்டிருக்கிறாரு. இயேசு உள்ளே தூதனாக வருகிறார். சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறக்கிறது. இத்தனை பேர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களையும் என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது, இஸ்ரவேலின் ராஜா என்னோடு வாசம் பண்ணும் பொழுது, கர்த்தர் என் மேலே உதிக்கும் பொழுது எந்த தீங்கையும் நான் பார்க்க போகிறதில்ல. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், இனி தீங்கை காண்பதில்லை. இயேசு என்னோடு இருக்கிறார், இனி நான் தீங்கை காண்பதில்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு உன்னோடு இருக்கிறார், இனி தீங்கை காண்பதில்லை. இதுக்கு முன்னாடி நீ பார்த்த எகிப்தியரை நீ பார்க்க போறதில்ல. இதுக்கு முன்னாடி உன்னை பயமுறுத்தின செங்கடலை நீ பார்க்க போறதில்ல.
இதுக்கு முன்னாடி திகைக்க வைத்த எரிகோ கோட்டையை நீ பார்க்க போறதில்ல. கர்த்தருடைய பிரசனம் எல்லாவற்றையும் மாற்ற போகிறது. அவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் தீங்கை காண்பதில்லை. அறிக்கை செய்யுங்க, நான் தீங்கை காண்பதில்லை. நீ உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கெம்பரித்து பாடு. மனிதர்கள் இருப்பார்கள், நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். நீங்க நம்பின எதுவும் உங்களோட இல்லாம போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். நீ கெம்பரித்து பாடு, சந்தோஷமா இரு. இந்த வருஷம் சமாதானத்தின், மகிழ்ச்சியின், ஆர்ப்பரிப்பின் வருடம். அப்ப இயேசு என்ற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்னோடு இருக்கும் பொழுது, அவருடைய மகிமையினோடு இருக்கும் பொழுது, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, அவர் என்னோடு வரும் பொழுது என் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டு நாங்க ஜெபித்து முடிக்கலாம். இந்த இயேசு என்னோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நான் உயிரோடு இருப்பேங்க. முதல் பாயிண்ட், அவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் உயிரோடு இருப்பேன். இந்த இயேசு என்னை விட்டு எடுத்துட்டு பாருங்க, எனக்குள்ள ஆக்சிஜன் இல்லாம நிலைமை தான். 124 சங்கீதம் எடுங்க. அந்த சங்கீதத்தில் இயேசு இருந்தா என்ன எப்படி இருப்பீங்க, இயேசு இல்லைன்னா எப்படி இருப்பீங்கன்னு அழகா போட்டிருக்கு. முதல் 3 வசனத்தை வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, சனங்களே, உங்க வாழ்க்கையில மனுஷர் விரோதமாய் எழும்பியிருக்கலாம், வியாதி விரோதமாய் எழும்பியிருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள் விரோதமாய் எழும்பியிருக்கலாம், பிசாசு மந்திர பில்லு சொன்ன கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை அழிக்க தீர்மானித்திருக்கலாம். வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், நமது பக்கத்தில் இராவிட்டால், என்ன அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த இயேசு உண்மையில உதிப்பார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் என் மேல உதிக்காமல் போனால், அவர் என் அருகில இல்லாமல் போனால், அவர் என் வீட்டில் என்னோடு இல்லாமல் போனால், என்னுடைய சபையில இல்லாம போனால் என்ன நடக்குமா? மனிதர்கள் வாசிங்க. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இயேசு என் கூட இல்லைன்னா 2024 என்னை உயிரோடு விழுங்கி இருக்கும். எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? எவ்வளோ நெருக்கடி தெரியுங்களா? என்னை உயிரோடே விழுங்கி இருப்பாங்க. அப்ப என்னை உயிரோடு நான் விழுங்கப்படாமல், வியாதி என்னை மேற்கொள்ளாம, பொருளாதார நெருக்கடிகள் என்னை மேற்கொள்ளாம, மனிதர்கள் என்னை மேற்கொள்ளாம, பிசாசின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ளாம நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன்னா, கர்த்தர் என்னோடு இருந்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்க கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இல்லைனா என்னை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். கர்த்தர் தாமே என் பக்கத்தில் இருந்திருக்கிறாரு. இந்த வருஷத்துல சொல்றாரு, உன் கூடயே நான் இருக்கிறேன், உன் கூடயே நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில எது உங்களை விழுங்கலான்னு நினைச்சாலும் ஒன்றும் நடக்காதுங்க. அவர் என் கூட இருக்கிறார், என்னுடைய எதிரிகளிடந்து காப்பாற்றுகிறார். இயேசு என்னோடு இருக்கிறார், நான் உயிர் பிழைத்து இருக்கிறேன். என்னை விழுங்க வந்த எதிரிகள், உங்க வாழ்க்கையில எதிரின்னு உங்களுக்கு தெரியும், உங்க எதிரி எனக்கு தெரியாது. ஒருத்தருக்கும் ஒரு எதிரி, வித்தியாசமான எதிரிகள் இருப்பாங்க. எது உங்களை விழுங்க வந்தது? இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு அதுல இருக்கு, 6ஆம் வசனம் நினைக்கிறேன். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள பல்லுக்கு வாய்க்குள்ளார நம்மளை விழுங்கி பல்லால கரைச்சிருப்பான் பிசாஸ். நம்முடைய எதிரிகள், நம்மை விழுங்க வந்த காரியங்கள், கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இருக்கிறார். என்ன அழகான வசனம் இல்ல? அவர்களுடைய பற்களுக்கு என்னை இரையாக நீங்க ஒப்பு கொடுக்கல சாமி. ஜனங்களே, நம்ம உயிரோடு இருக்கிறது நம்முடைய தகுதினால் அல்ல, நம்முடைய நற்கிரியைகளால் அல்ல, நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினால், அவருடைய பிரசன்னத்தினால், அவர் என் கூட இருந்ததுனால, அந்த இயேசுவோடு இருந்ததுனால அவர்களுடைய பற்களுக்கு, யாரு உங்களுக்கு தெரியும், அது ஒருத்தருக்கும் வித்தியாசமா இருக்குன்னு. மனிதர்கள் இருப்பாங்க, பிசாசு இருக்கும், பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் வெடித்த பூகம்பம் இருக்கும்.
கடன் பிரச்சனை இருக்கும், மந்திரம் இருக்கும். எதுவும் உங்களை உயிரோடு விழுங்காதபடி, எதுவும் உங்களை இறையாக பற்களுக்கு ஒப்பு கொடுக்கல. அவர் என் கூட இருந்திருக்கிறார். அதுல இன்னொரு வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. அழகா போட்டிருக்கு. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். கண்ணி தெரித்ததுங்க. நிறைய கண்ணி 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 எல்லாத்தையும் தெரிக்க வச்சவர் உங்க கூடயே இருக்கிறாரு. அவர் என் மேலே உதிக்கிறதுனால, அவருடைய மகிமை என்னோடு இருக்கிறதுனால, அவர் என்னோடு வசிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் உயிர் பிழைத்திருப்பேன். அவ்வளவுதான். நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், எதிரிகளிடம் நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களை அழிக்க தீர்மானிக்கிற எல்லா சக்திகளின் வல்லமைகள் இருந்தோம் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டு முழுவதும் ஒன்று முக்கியமானது, கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர் என்னோடு இருக்கிறாரா 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 செக்லிஸ்ட் வச்சு டிக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த இடத்துக்கு போறேனே, கர்த்தர் என் கூட வருவாரா? இந்த காரியங்களை பேசுகிறேனே, இதை பார்க்கிறேனே, கர்த்தர் என்னோடு இருப்பாரா? அவருடைய பிரச்சனை என்னோடு இருக்குமா? ஜனங்களே, அவர் என்னை வாழ வைக்க விரும்புகிறார். வேடன் எவ்வளவு கண்ணி வேணா வச்சுட்டு போட்டோம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் உங்களை என்னையும் தப்பு வைக்கிறவர் உங்கள் அருகிலே வருகிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அதனால நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். அவர் என்னோடு இருக்கிறார். இனி தீங்கை நான் காண்பதில்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என் மேலே உதித்திருக்கிறார். அவருடைய மகிமை என் மேலே இருக்கிறது. நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். இனி தீங்கை காண்பதில்லை. இரண்டாவது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ரைட். அவனுக்கு தரிசனமாகினா யார் அவரு? கிதியோன். கிதியோனுடைய ஜாப் என்ன தெரியுங்களா? ஒரு விவசாயி, கோதுமை அறுவடை செய்துட்டு இருக்கிறவர். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலி. கிதியோன் என்னத்துமா சொன்னாரு? யாரை பார்த்து சொல்றீங்க? நான் பலவீனன். ஆண்டவர் கிதியோனை கூப்பிட்டு, எப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? கோதுமையெல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை, நீ அடிமையா இருக்கிற. உன்னை மீதியானியர்கள் வந்து உன்னை அடிமைப்படுத்திட்டாங்க, உன்னை கொடுமைப்படுத்துறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. இந்த ஜனங்களெல்லாம் விடுதலை செய்யறதுக்கு, அவங்களோட சண்டை போடுறதுக்கு நான் உன்னை அனுப்பிட்டா அப்படின்றார். கிதியோன் சொல்றான், ஏங்க அதுக்கு ட்ரெயின்டு பர்சன் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன போய் பிசாசோட சண்டை போட சொல்றீங்க? அங்க ஒரு பிரைஸ் சென்டர் வச்சிருக்கார். யார் வச்சிருக்கா? பிரைசிங் சென்டர் யாருங்க வச்சிருக்கா? ராபின்சன் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர்கிட்ட வேணா சொல்லுங்க, அவர் வேணா சண்டை போடுவார். நான் கை தட்டுற வேலையோடு முடிச்சுக்கிறேன். கிதியோன் தான் சொல்கிறான், நான் சும்மா அறுவடை செய்கிறேன். நான் சர்ச்சுக்கு போயிட்டு சண்டே கிறிஸ்டியனுங்கண்ணா, என்ன போய் பிசாசோட சண்டை போட சொல்கிறீங்க? என்ன போய் அங்கே நடந்து போகிறவங்களாம் கூப்பிட்டு வர சொல்கிறீங்க? என்ன ஆகுறதுண்ணா? ஆண்டவர் சொல்கிறாரு, கிதியோனே நீ தான் உன்னை அப்படி பார்க்குற, நான் உன்னை எப்படி பார்க்குறேன்? பராக்கிரமசாலியாக உன்னை பார்க்குறேன். ஆண்டவர் எப்படி பார்த்தார் பார்த்தீங்களா? கிதியோன் சொல்கிறான், முடியாது 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 முடியாது. திரும்ப வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது போதும். வார்த்தை போன பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? என்னை விழுங்க வந்த எதிரிகளிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காகவே அவர் என்னோடு இருக்கிறார். ரெண்டாவது பார்ட் என்னன்னா, என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன், என்னை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிற, என்னை போட்டு அடிச்சு அடிச்சு எழும்ப விடாது செய்திருக்கிற என்னுடைய எதிரிகள் மீதியானியர்கள். உங்க ஒருத்தருக்கும் ஒரு எதிரி இருப்பாங்க. உங்களை எழும்பவே விட மாட்டான்.
நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சின்னதாக ஒரு மைண்டில் ஒரு தாட்டை கொடுப்பான், அந்த தாட்டை செயல்படுத்துவீங்க, எல்லாம் நஷ்டமாக போயிடும். சின்னதாக ஒரு காரியம் லேசா ஏவாளுக்கு நீயும் கடவுள் மாதிரி ஆயிடலாம், நீயும் பாஸ்டர் மாதிரி ஆயிடலாம். சின்னதாக ஒரு பொறி தட்டி விட்டானா முடிஞ்சிச்சு, செயல்படுத்தின ஆள்காலி. இப்படிப்பட்ட எதிரிகள் நமக்குள்ளாரே இருப்பாங்க. மீதியானியர்கள், அவங்களை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துறாரு பாருங்க. யார் கஷ்டப்படுறானோ அவனே பயன்படுத்துறார். மிலிட்ரியெல்லாம் கூட்டிகிட்டு வரல. நான் ஒன்றும் இல்லை சுவாமி, நான் பராக்கிரமசாலி இல்லை. இல்லை, நான் பராக்கிரமசாலி தான். நான் என்ன பண்ணுறேன், உன் கூட இருக்கிறேன். நீ சாதாரணமானவ தான், உங்ககிட்ட ஒன்றும் இல்லை தான், உண்மைதான். ஆனால் நான் உன்னோடு வரும் பொழுது நீ அசாதாரணமான காரியங்களை செய்வ. நான் உனக்குள்ளே வரும் பொழுது, நான் உண்மையிலே உதிக்கும் பொழுது, என்னுடைய மகிமை உனக்குள்ளே வரும் பொழுது நீ பராக்கிரமசாலி. யாக்கோபு என்னும் பூச்சியே, பூச்சிதாங்க, காலில் போட்டு மிதிச்சா நசுங்கி போயிடுவேன் தான். ஆனால் கர்த்தர் எனக்குள்ளே வரும் பொழுது, அவர் என்னோடு இருக்கும் பொழுது, நான் எந்திரங்களையும் மலைகளையும் நொறுக்கும் பெரிய பெரிய புல்டோசரா மாறிடுவேன். அவர் என் கூட இருக்கிறாரு. அப்ப எதிரிகளை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் என் கூட இருக்கணும். எது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? பழக்கங்கள், அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. சில பேர் சில பழக்கத்தினால, சில பொருளால, சில காட்சிகளால, கைக்குள்ளார அடங்குற மொபைல் மனுஷனை அடக்கிடுதாங்க. அடிமைப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா அந்த அடிமைத்தனம் உங்களை மேலே வளர விடல, அந்த சிறையிருப்பு உங்களை வெளியே வர விடல, உங்களை உயர்த்த முடியல, நீங்க பறக்க முடியல. ஒரு சிறையில் அடைபட்டது போன்ற சூழ்நிலை. கர்த்தர் சொல்கிறார், அந்த சிறையிருப்பை உடைப்பதற்கு நான் உன்னை பராக்கிரமசாலியா பார்க்கிறேன், உன்னை வச்சுதான் அந்த காரியத்தை செய்ய போறேன்றாரு. பராக்கிரமசாலியே. இப்ப ஆண்டவர் சொன்ன பிராமிஸை மீண்டும் வாசிங்க, 16ஆம் வசனத்தை. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ மீதியானியரை ஒரு சேனையை நீ முறியடிப்ப. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி ஒரு சேனையை அடிக்கிறதற்கு, ஒரு ராணுவத்தை அடிக்கிறதற்கு நான் உன்னோடு இருக்கிற. அருமையான தேவ ஜனங்களே, அருமையான சபையே, உங்களுடைய எதிரிகள் ஒரு பெரிய லிஸ்டா இருக்கலாம், பலவான்களா இருக்கலாம், சேனையா இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பெற சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்ப இரண்டாவது பாயிண்ட், அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், பராக்கிரமசாலியாய் மாறுவேன், சிறையிருப்புகளை உடைத்தெறிவேன், என்னை அடிமைப்படுத்திருக்கிற எல்லா மீதியானவர்களையும் நான் மேற்கொள்வேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறதுனால என்னுடைய சிறையிருப்பை நான் உடைப்பேன். என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வியாதிகள், பிசாசின் வல்லமைகள், பொருளாதார நெருக்கடிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் என்னோடு இருக்கிற, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால நான் மேற்கொள்வேன். கொடுக்கலாம் பாருங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க எல்லாருமா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம் எல்லாரும், தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே,
சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அறிக்கை செய்யலாருமாய். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு எல்லாரும் நன்றி செலுத்துங்க. அவர் என்னோடு இருக்கிறதுனால, அவருடைய மகிமையினோடு இருக்கிறதுனால, கர்த்தர் என் மேலே உதித்ததுனால நான் உயிரோடு இருக்கிறேன். கர்த்தர் என் மேலே உதித்ததுனால், அவர் என்னோடு இருக்கிறதுனால என் எதிரிகள் என்னை மேற்கொள்ள முடியல. நான் அவர்களை மேற்கொள்ளும் பராக்கிரமசாலியாய் மாறுவேன். 3வது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என்னை துன்பப்படுத்துகிற வியாதி, துன்பப்படுத்துகிற மனுஷன், துன்பப்படுத்துகிற பிசாசு, துன்பப்படுத்துகிற பிரச்சனை, அது ஒன்றும் என்னை மேற்கொள்ளாமல் எல்லாம் தானாக விழுந்துரும். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா போன வசனத்தில் என்ன சொன்னார்? நீ பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கேன்னாரு. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? உன் கூட இருக்கிற நான் ரொம்ப பெரிய பராக்கிரமசாலின்ட்டார். கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவங்க மேலே உதித்து இருக்கிறார்னா அவருடைய மகிமை இருக்கு. உங்களை எது துன்பப்படுத்துகிறது? உங்களை துன்பப்படுத்துகிறது தானாய் விழுந்து விடும். அப்ப அவர் உங்களோடு இருப்பதற்கு அனுமதி கொடுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறது ஒன்று இனிமேட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் தீங்கை காண்பதில்லை, நான் உயிரோடு பிழைத்திருக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் தீங்கை காண்பதில்லை, எதிரிகள் மேற்கொள்ள விடவில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் தீங்கை காண்பதில்லை. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் இடறி 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 எல்லாம் விழுந்துருவாங்க. நான் மட்டும் நிற்பேன், நீங்க மட்டும் நிற்பீங்க. உங்க வாழ்க்கையில கண்ட துன்பத்தை நீ காண போறதில்லை. நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அதனாலதான் அந்த செபனியால சொல்லியிருக்கு, கம்பீரித்து பாடு, சந்தோஷமாக ஆர்ப்பரி, கலிகூறு, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? பராக்கிரமசாலியா இருக்கிறேன். பராக்கிரமசாலியா. உங்களால செய்ய முடியாததெல்லாம் உங்க கூட இருக்கிறவர் செய்ய போறாருங்க. உங்களால மேற்கொள்ள முடியாததெல்லாம் உங்க கூட இருக்கிறவர் ஜெயித்து விடுவார். இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. 4வது ஒரு வசனம் எடுப்போம். யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என்ன அழகான வசனம் பாருங்க. அவர் என்னோட கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? அப்போ எது எதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? அற்புதம், சுகம், விடுதலை, வெற்றி, இதெல்லாம் எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான அற்புதம், பயங்கரமான சுகம், பயங்கரமான விடுதலை. அப்படின்னா என்ன தெரியுங்களா? பயங்கரம்னா என்ன தெரியுங்களா? இதுவரை யாருக்கும் நடக்காத அற்புதம். அல்லேலூயா. அங்கே அப்படிதான் போட்டிருக்கு, அந்த பைபிளில் அதான் போட்டிருக்கு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள். உங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, உன் மேல உதிக்கிற மகிமை இருக்குன்னு. அது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்றாரு. நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன். ஒரு கையை பிடிச்சு உடன்படிக்கை பண்ணி அந்த ரத்தத்தை தெளிச்சு உடன்படிக்கை பண்ணி இது சத்தியமா செய்ய போறேன்ட்டார். உடன்படிக்கைன்னா சத்தியமா செய்யறேன்னு அர்த்தம்.
அது அவர் மீற மாட்டார். நான் வேணா மீறிடலாம், அவர் மீற மாட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்குன்னு என்ன? உலகத்துல யாருக்கும் நடக்காத தெய்வீக சுகம், உலகத்துல யாருக்கும் நடக்காத வெற்றி, உலகத்துல யாருக்கும் நடக்காத ஆசீர்வாதம், உயர்வு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னோடு இருந்து இந்த ஆண்டிலே செய்ய போகிறார். அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது ஒரு உடன்படிக்கை. அவர் என்னோடு உங்க சபையோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். மிகப்பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க. திரளான ஜாதிகளை எதிர்பாருங்க. இதுவரை நடக்காத அதிசயங்கள் சபையில நடக்க போகிறது. இந்த வாக்கு தத்தத்தின்படி இதுவரை எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் செய்ய போகிறேன். ஏன்னா நான் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரு ஸ்கேல் ஏத்திக்கலாம், இ மைனர் வைக்கலாம், பயங்கரமா இருக்கும். ஆண்டவரிடத்துல பெரிய பெரிய அதிசயங்களை எதிர்பாருங்க ஜனங்கள். இந்த வருஷத்துல பெரிய பெரிய நன்மைகளை எதிர்பாருங்க. எவ்வளவு பூட்டு போட்டு வச்சுட்டாங்க பவுலையும் சீலாவையும். உள்ள காவலறைன்னா அதான் அர்த்தம். வெளியே ஒரு கேட்டு, உள்ள ஒரு கேட்டு, உள்ள ஒரு கேட்டு, எல்லா பூட்டு போட்டு இருந்தாங்க. சுத்திலும் காவலர் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி விடுதலை செய்தார் தெரியுங்களா? அவங்க கதவை திறக்கல, சிறைச்சாலையே அசைச்சார். உங்க பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வேறையே ஆட்டிடுவாரு. பிரச்சனை வேரோட பிடிங்கி எறிய போகிறார். அதான் பயங்கரமான காரியம். எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, எதிரியோட கழுத்தையே உங்க கையில கொடுத்துருவேன். பயங்கரமான காரியம்னா கோலியாத்து கழுத்தை எடுத்துட்டாருங்க. ரொம்ப நாள் ஆமான்கள்லாம் மறைந்திருக்க முடியாது, மறைந்து மறைந்து தந்திரங்களை செய்திருக்க முடியாது. ஒரு நாள்ல ஆமான தொங்க விட்டார். இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில எந்தெந்த யார் யார் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ, எது எதுலலாம் நீங்க ரொம்ப அவமானப்பட்டீங்களோ, உங்க தலையை உயரே 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 உயர்த்துகிற ஆண்டு. காரணம் அவருடைய மகிமை என் மேல இருக்கிறது. அவர் என் மேல உதித்திருக்கிறார். அவர் என்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானது. இதுவரை யாரும் அனுபவிக்காத அற்புதம், இதுவரை யாரும் அனுபவிக்காத சுகம். எதிர்பாருங்க ஜனங்களே, மருத்துவ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட சுகத்தை உங்கள் சரீரம் பெற்றுக்கொள்ளும். எதிர்பாருங்க. மெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் உண்மைதான். ஆனா இதுவரை செய்யப்படாத பயங்கரமான அதிசயம், பயங்கரமான ஹீலிங், பயங்கரமான டெலிவரன்ஸ், பயங்கரமான ப்ரமோஷன், ப்ராஸ்பரிட்டி எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரே ஒரு ரீசன் தான், அவர் என் கூட இருந்து. அழகா போட்டிருக்க, அவர் என் கூட இருந்து, தேசனோடு கூட இருந்து என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றி எனக்கு வெற்றியை கொடுக்கிறார். தேச என்னோடு கூட இருந்து, அவர் பராக்கிரமசாலியாய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். தேசனோடு கூட இருந்து இதுவரை நான் அனுபவிக்காத, யாரும் பார்த்திராத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுக்கிறார். இவர் என் கூட இருக்கிறதுனால நான் தீங்கை காண்பதில்லை. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சொல்லுங்க ஜனங்களே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நாங்க தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நாங்க தோற்று. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ இயேசு என்னோடு
இருக்கும் போதே என்னாலும். ஆமென். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். செப்பனியா புஸ்தகம் 15வது வசனம் மீண்டும் வாசிங்க. 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை கற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவிலே என்னோடு கூட இருக்கிறார், என் மேலே உதிக்கிறாரோட மகிமை என்னோடு இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாரா? என் ஆக்கினைகளை அகற்றுகிறார். சத்துருக்களைன்னா நான் சொல்லிட்டேன், இத்தனை பாயிண்ட்டும் சத்துருக்களை குறித்த பாயிண்ட் தான். ஆக்கினைன்னா என்ன? ஆக்கினை அப்படின்னா என்ன? புதுசாக இருக்கு தமிழ் வார்த்தை. ஆக்கினைனா பனிஷ்மெண்ட். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவர் என்னை தண்டிச்சிருக்கணும், ஆனால் நான் உயிராக இருக்கிறேன். எப்படி? தண்டனை, பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் அவர் ஆக்கினைகளை அகற்றின்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த ஆக்கினை அகற்றலை, அந்த ஆக்கினை அவர் மேலே எடுத்துக்கொண்டார். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு. அவர் ஆக்கினைகளை அவர் மேலே வந்தது. உங்கள் ஆக்கினைனா நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய காரியம், நான் தண்டிக்கப்பட வேண்டிய காரியம், எனக்கு எதிராக வந்த தீர்ப்புகள். அது புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. தானியேல் சிங்கக்கவிலே போட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. ஆனால் அந்த தீர்ப்பு தானியேல் செய்த தவறுனாலா? அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பா? இல்லை. ஆனால் தண்டனை வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு கூட தண்டனை வந்திருக்கலாம். அந்த தண்டனை எப்பேற்பட்ட தண்டனையாக இருந்தாலும், மரண தண்டனையாக இருந்தாலும், ஆண்டவர் என்னத்துமா செய்கிறாரு? அந்த தண்டனையை அவர் தாமேலே ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஏசாயா அதை தான் ஆண்டவரை இயேசுவை குறித்து சொல்ற. உன் அக்கிரமத்தினால, உன்னுடைய தவறினால, உன்னுடைய மீறுதனால வந்த எல்லா ஆக்கினைகளையும் நான் மரித்து போக வேண்டுமே, ஆனாலும் அந்த ஆக்கினைகளை இயேசு என்னோடு இருந்து அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். ஐயா, கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அவர் சிலுவையிலே ஆக்கினைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் தலையில முள்முடி, அதனால தான் அவர் தலையில காயங்கள், அதனால தான் அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது. அந்த இயேசு நடுவில் இருந்து உன் ஆக்கினைகளை அகற்றும்படியாய் உன் நடுவில் இந்த வருஷம் முழுவதும் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அந்த சிலுவையின் வெற்றியும் அந்த சிலுவை பாடுகளுக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிங்க. இத்தனை ஆசீர்வாதங்கள். மோசேக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. யாத்திராகமம் 33 எடுத்துக்கொள்ள. இந்த ஆர்கியூமெண்ட் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் கோபப்பட்டு, நான் உன் நடுவில் இருந்தனா நீ உயிரோடு இருப்ப, நான் நடுவில் இருந்தா எதிரிகள் தோல்வியடைவாங்க, நீ நடுவில் இருந்தா பயங்கரமான அற்புதங்கள் உனக்கு நடக்கும், நான் நடுவில் இருந்தானா உன் ஆக்கினைகள் எல்லாம் மாறிடும். கரெக்டா? ஆனா ஆண்டவர் கோபப்பட்டு சொன்னாரு, நான் உன் நடுவில் இருக்க மாட்டேன்ட்டார். உன் நடுவில் இருக்க மாட்டேன். காரணம், ஆண்டவரே நீ என்ன நல்லவனா இருக்கிற, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் எவ்வளவு நன்மை செய்தாலும் மறந்து விடுறீங்க. பாஸ்டர் அழகா சொன்னார், கதவு மூடி இருக்கா நன்றி சொல்லு. அந்த நன்றி தாங்க கதவை திறக்க வைக்கும். வியாதியில படுத்திருக்கீங்களா, நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி தாங்க, நன்றி என்பது ஒரு திறவுகோல். என்ன மறந்து போனாயே, என்னை ஆராதிக்க மறந்து போனாயே, எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மறந்து போனேன். சேவன் என்ன தெரியுங்களா? அவரை பத்தி யாருக்காவது சொல்றதுங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 33:3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். இந்த மாதிரி வசனம் வந்தா எப்படி இருக்கும்? மோசே பதறி போயிட்டாருங்க. நீங்களா நான் எப்படி இருக்க முடியும்? நீங்களா நான் உயிரோடு இருக்க முடியாது. நீங்களா எனக்கு அற்புதம் நடக்காது. நீங்களா எதிரிகள் என்னை ஜெயிச்சிருவாங்க. நீங்களா நான் பராக்கிரமசாலியா இருக்க முடியாது. உண்மைதான். ஆனா நீ எப்படி இருக்கிற? அவர் என்னோடு இருக்கிறதற்குரிய தகுதி ஒன்னே ஒண்ணுதான், ஹோலினஸ், பரிசுத்தம்.
பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டாரு. துதிகள் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டாரு. என் நாமத்தை எங்கெல்லாம் உயர்த்துகிறார்களோ அங்கு நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஜனங்களே, உங்கள் உதடுகள் துதியால் நிரம்பட்டும். ஆராதனை செய்கிறவர்களாய் மாறுங்க. எப்பொழுதும் தேவ சிந்தனை. சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. மோசே சொன்னார், ஆண்டவரே 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு மோசே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், சமூகம் என் கூட வரலனா, இயேசு சாமி நீங்க என் கூட வரலனா, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாமல் இரும். நாங்க எங்கேயுமே போக மாட்டோம் ஆண்டவரே. ஜனங்களே, இந்த உறுதி ஒன்று போதும். ஜனங்களே, இந்த வருஷத்துல நீங்க எல்லாமே நான் ஒரு நாளை கூட கழிக்க மாட்டேன். காலையில் எழுந்தவொடனே சொல்லுங்க, இந்த நாள் நீங்க என் கூட முழுசும் இருங்க ஆண்டவரே. என் கூட வேலைக்கு வாங்க, என் கூட சாப்பிடுங்க, என் கூட ஜெபிங்க. மோசே சொன்னா, உங்க சமூகம் இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் எப்பொழுது இருக்கும். ஒரு அர்ப்பணிப்பு செய்வீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நீங்க என்னை விட்டு போற மாதிரி நான் எதுவும் செஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தில் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு வாக்கு ஆசீர்வாதங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் உடன்படிக்கை தெய்வம். அவரை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் ஆண்டவரை என்கிட்ட இருக்கக்கூடாது சுவாமி. என்னை உங்களுடைய சமூகத்தில் படைக்கிறேன். அர்ப்பணிங்க ஜனங்களே. அவர் உங்களை ஆக்கினைகளை அகற்றும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். சிலுவையிலே அவர் அதற்காக அடிக்கப்பட்டார். அந்த இயேசு, ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிக்க செய்கிற எதுக்கும் என்னை அர்ப்பணிக்க மாட்டேன் சாமி. என்னை முழுவதும் உங்க கையில விட்டு கொடுக்குறாங்க. ஜனங்களை அர்ப்பணிங்க. பரிசுத்த குலைச்சல் என்னிடத்துல வரக்கூடாது. தினந்தோறும் நாவு துதிக்கல நிறையணும். ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்குங்க. நீங்க இல்லாம நான் போக மாட்டேன் டேடி. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இல்லாம நான் கனி கொடுக்க முடியாது. நீ இல்லாம நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது, விடுதலையா இருக்க முடியாது. நீங்க என்னோடு இருப்பதற்கு எது தடையா இருக்கோ அதை இப்போ உடைக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி விட்டு கொடுங்க ஜனங்களே. அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்ம மேல தெளிக்க நம்ம அர்ப்பணிப்போமா? உங்களை விட்டு பிரிக்கிற எல்லா காரியத்திலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆக்கினைகளை சுமந்த இயேசு ராஜா, நன்றி செலுத்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிரசனம் அப்படியே எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did I